வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ணன் மூவி வந்து மார்ட்டி சுப்ரீம் 2026 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ்மெல் லாக்வேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குமா. இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரே ஒரு கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். அவரோட பேர் வந்து மார்ட்டி. ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்தக்காரன் கடையில் வந்து ஒரு ஷூ சேல்ஸ்மேனாக இருக்கார். அங்கே வேலை செய்யும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. அண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த சமயத்தில் அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக இருந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. நம்ம மாட்டி வந்து ஷூ கடையில் வேலை செய்கிறாரு. ஏன்னா வந்து அது சொந்தக்கார கடை அப்படின்றதுக்காக. ஆனால் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஓப்பன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் ஒன்று இருக்கும். அதில் யூஎஸ்ஏவை ரிப்ரசன்ட் பண்ணி இவருக்கு ஜெயிக்கணுன்றது தான் இவரோட ட்ரீம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து காசு செலவு பண்ணி போகணும். போகிறதுக்கு வந்து அங்கே காசு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவர் வேலை செஞ்ச கடையை அவரே திருடி கன் பாயிண்டில் அங்கே இருக்கிற கோவர்க்கர்கிட்ட சொல்லி திருடி அங்கேருந்து கிளம்புறாரு. பிரிட்டிஷ் ஓப்பனுக்கு போகிறாரு, விளையாடுறாரு. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 8 மாதத்துக்கு காணாமல் போய்ட்றாரு. என்ன ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு செமிஃபைனல் வரைக்கும் போயிடுறாரு. ஃபைனல்ஸில் தோற்றுட்டு வந்துட்டார் ஒரு ஜாப்பனீஸ் பிளேயர்கிட்ட. அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து திருடிட்டு போயிட்டேன் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த அரெஸ்ட்லேருந்து வெளியே வரணும்னா திரும்பி நீ வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அங்கேருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது வந்து இவர் சொல்கிறாரு என் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து சரி இப்படி இருக்க அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட்டுக்கு போன இடத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸை பார்த்துருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிட்டு தென் அவங்ககிட்டயும் பேசி அவங்ககிட்டயும் அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார். ஓகேங்களா. அது எப்படியோ பேசி அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே ரிட்டன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஆனதுக்கப்புறம் சரி எனக்கு வந்து எப்படியாவது அந்த ஜாப்பனீஸ் பிளேயரை எதிர்த்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரோடு இருப்பார். அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்களே அவரோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பிக் ஷாட். ஓகேங்களா. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி என் கம்பெனிக்கு வந்து அங்கே ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ அந்த பிளேயர்கிட்ட ஆடி தோக்கணும். அதை தோத்தனா எனக்கு அங்கே சேல்ஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நான் கண்டிப்பாக உனக்கு காசு தரோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து என் ரெப்புடேஷன் இருக்குது, என் பேர் இருக்குது, அது எங்கே அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து காசு இல்லாமல் ஒரு ப்ரோக் ஆயிடுவார் இவர். அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தார், இவர் கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, இல்லை வந்து இவரோட அந்த ரெப்புடேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஜாப்பனீஸ் பிளேயரை தோக்கடிச்சாரா இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து உங்களுக்கு இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கிடையாது, இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு வேணால் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயரோட அந்த சாயலில் இருக்கலாம். மற்றபடி எதுவுமே வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ஃபிக்ஷனல் கதைன்றதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் காட்டின விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் வந்து நம்மளால் சொல்லிட முடியாது இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே ஃபிக்ஷன்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வேறு என்ன எனக்கு பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, டிமோத்தி ஷாலமேட்டோட ஆக்டிங் ஆக்டிங் வாஸ் இட் எப்படி சொல்கிறது, பீக்கில் இருக்கார் அவர். அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வேலை செய்யும், அவ்வளோ பொறுமையாக இருக்கும் எல்லா சுச்சுவேஷன்லேயும். அதுக்கப்புறம் தனக்கு ஒன்றுனா என்ன எக்ஸ்ட்ரீம் போனால் போய் இறங்கி போய் தான் வேலை ஆகணும் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் பயங்கரமாக ப்ளே பண்ணிருப்பார். எனக்கு அந்த அந்த அதில் வந்து அந்த டூனில் பார்த்த திமோத்தி ஷாலமேட் மாதிரி தெரில எனக்கு. அவர் தானா இல்லை உண்மையிலே வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறேன்னா இவ்வளோ ஒரு சக்சீட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் படத்தோட லாஸ்ட்டில் வந்து ஒரு 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 மாரலோட முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பேஷனட்டாக இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்களோட பேஷன் தான். அதை ஒரு ஒரு அளவுக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லோரும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்கன்றதை கிளைமேக்ஸில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜ் மூவி. நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிக்காமலும் போகலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் மோஸ்ட்லி இந்த படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய வந்து செக்ஸ் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து நிறைய கெட்ட வார்த்தைகளும் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த படம் வந்து ஆவரேஜாக இருந்தது. அதுக்காக ஆக்டிங் குறைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே ஓகே. ஆனால் எனக்கு என்னவோ எங்கேயோ குறை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த படம் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, இவ்வளோ நடக்கிற ஒரு சம்பவத்தில்
ஒரு சின்ன பகுதி மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன ஆச்சுன்னு எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 வருமா எதுவுமே தெரியாது, ஓகேங்களா. ஆனால் முடிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு 3 யூனிட்ஸ், ஓகேங்களா. அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மிஸ் பண்ணுவோம். பட் இன்னொன்று சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.